Hi friends, welcome to Chennai Academy Vellore. Group 4க்கான கட் ஆஃப் எப்போவுமே எந்த எக்ஸாம் எழுதி முடிச்சாலும் டிஎன்பிஎஸ்சி இது சரி எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமாக இருக்கட்டும் எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதை படித்து எஃபர்ட்ஸ் போட்டு படித்தவங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்கும். வேலை நம்ம கிடைக்குமா கிடைக்காதா ஓகேங்களா, அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிறது இந்த கட் ஆஃப் தான். சரி பரவாயில்ல நம்ம கிடைக்கும் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், நம்ம கிடைக்காது அடுத்த விஷயத்தை நோக்கி ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சிந்தனையை நோக்கி ஓட வைக்கிறது இந்த கட் ஆஃப் தான். சரிங்களா, அப்போ இந்த கட் ஆஃப்ங்கிறது அது கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உங்களுடைய மனநிலையை பொறுத்து தான். சரிங்களா, திருப்பியும் சொல்கிறேன், உங்களுடைய மனநிலை எனக்கு தேவைப்படுது, நான் தெரிஞ்சுக்கணும், ஆர்வமாக இருக்குது, இவ்வளோ மார்க் போட்டால் தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு மனநிலை இருந்தால் கட் ஆஃப்ங்கிறது தேவை தான். அதேமாதிரி இப்போ நம்ம திருப்பி சொல்லிடுறோம், இப்போ நம்ம சொல்லக்கூடிய கட் ஆஃப்ங்கிறது ரொம்பவே, அதுவும் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் லெவலுக்கு ரொம்பவே டென்டேட்டிவான கட் ஆஃப் தான். ஒரு ரொம்ப தோராயமான ஒரு கட் ஆஃப் தான் இன்றைக்கி நம்ம சொல்கிறது. ஓகேங்களா, எப்போவுமே நம்ம எக்ஸாம் முடிஞ்சோம், குரூப் 2 குரூப் 4 எல்லாம் முடிஞ்ச உடனே ஒரு கட் ஆஃப் போடுவோம், தோராயம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அது எப்பவும் கணிக்கிற அளவுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆனால் இந்த தடவை கம்பெனியே கணிக்க முடியாத அளவுக்கு கொஸ்டின் வந்த மாதிரி என்னென்னமோ இருந்ததுனால ஓகேங்களா ஒரு சிறு குழப்பங்கள் இருக்குது. அதுக்குன்னு 140 கொஸ்டின் கூட ரைட்டாக போட முடியாத அளவுக்கு தான் கொஸ்டின் கிடையாது. ஓகேங்களா, சால்ட்டாக 140 தொடலாம், 140 கொஸ்டின்ஸை தான் தொடலாம். அப்போ எவ்வளவோ கட் ஆஃப் இருக்கும். ஓகே, அதை எப்போவுமே கட் ஆஃப் இருக்குது கம்யூனிட்டி பேஸ் பண்ணி, எப்பவும் கட் ஆஃப்ங்கிறது நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பேசுகிறோம். சரிங்களா, எத்தனை 200க்கு எத்தனை கொஸ்டின்ஸ் போட்டிருந்தா கரெக்ட். ஓகேங்களா, இப்போ நம்ம இந்த விஷயத்தில் கட் ஆஃப் நம்ம நிறைய விஷயம் பேச போகிறோம் இந்த வீடியோவில். இப்போ என்ன ஆவரேஜ் அட்டம்ப்ட்டு, கொஸ்டினுடைய லெவல் எப்படி இருந்தது, லாஸ்ட்டாக நம்ம ஓபிசிக்கு எவ்வளோ, பிசிக்கு எவ்வளோ, எம்பிசிக்கு எவ்வளோ, எஸ்சி எஸ்டிக்கு எவ்வளோங்கிறது நம்ம பார்த்துடலாம். சரிங்களா, இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கொஸ்டினுடைய லெவல் என்ன, ஓகேங்களா அது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, கொஸ்டினுடைய லெவல் என்னவா இருந்தது. ஓகேங்களா, மொத்தம் 3 கேட்டகரி, பொது தமிழ், பொது அறிவு, மேக்ஸ். ஓகேங்களா, இதுதான் மொத்தம் 3 கேட்டகரி. அதில் 100, 75, 25. அதில் ஒரு ஆவரேஜ் அட்டம். ஓகேங்களா, ஓரளவுக்கு ஒரு அட்டம் அப்படின்னு சொல்ல போனால். ஓகேங்களா, அதாவது ஆவரேஜ் அட்டம்ங்கிறது நான் அடுத்து சொல்ல வரேன். ஓகேங்களா, இது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்க் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான மார்க். ஓகேங்களா, இந்த கொஸ்டின்ஸ் ஓகேங்களா டீசெண்டான ஒரு கொஸ்டின்ஸ் சொல்லலாம். ஓகேங்களா, இப்போ பொது தமிழ் சொல்லும்போது ஒரு 80. ஓகேங்களா, கொஞ்சம் நல்லா படிக்கிறவங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவங்க, கேர்லெஸ் மிஸ்டேக் எல்லாம் இல்லாமல் பண்ணிருக்கலாம். அடுத்து பொது அறிவு சொல்லும்போது 75க்கு 55. ஓகேங்களா, இதுதான் சொல்கிறேன் நான். ஓகேங்களா, இது எடுக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஓகேங்களா, கொஞ்சம் டாப்பர்ஸு. ஓகேங்களா, அப்புறம் மேக்ஸ் சொல்லும்போது ரொம்பலாம் டிஃபிகல்ட்டி கிடையாது, ஒரு 2 அல்லது 3 சம் மிஸ்டேக்ஸ் வர வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா, முந்தி போனால் 2. ஓகேங்களா, அவ்வளோதான். ப்ராக்டிஸ் பண்ணிருந்தா எல்லாருமே அடிச்சிருக்கலாம். ஓகேங்களா, டைம் எடுத்திருக்கும், செகண்ட் ஜோன் டைம் எடுத்திருக்கும். ஓகேங்களா, கொஸ்டினும் பெருசு, மேக்ஸும் டைம் எடுத்ததில்ல. பொது அறிவு பொறுத்த வரைக்கும் சம் கொஸ்டின்ஸ் தான் ரொம்ப வெளியே, சம் கொஸ்டின்ஸை தான் கணிக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஓகேங்களா, ஒரு 10-15 கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் அவ்வளோதான் முடியாது அப்படிங்கிறது, ஒரு 5 கொஸ்டின் தான் கணிச்சு போடக்கூடியது. ஓகே, அதனால தான் 75க்கு 55 தான் நல்ல பண்ணதான். தமிழ் ஒரு 40 கொஸ்டின் கன்ஃபார்மாக படித்தது வந்திருக்கும், ஒரு 20 கொஸ்டின் சுத்தமாக தெரியவே தெரியாதா, என்னடா கருமம் இது, அந்த அளவுக்கு இருந்தது. ஒரு 30 கொஸ்டின் என்ன பண்ணலாம்னா ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி 2 ஆப்ஷனில் நிற்கலாம். ஓகேங்களா, அதெல்லாம் ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி தான். ஓகேங்களா, 50-50 ப்ராபபிலிட்டி இருக்குது. 30 கொஸ்டின் அப்படி 50-50 போட்டிங்கன்னா ஒரு 10-15 கொஸ்டினாக கரெக்டாக வந்திருக்கும். அப்படி தான் நம்ம கணிக்க முடியுது. ஓகேங்களா, அதனால் ஒரு 75 சொல்லலாம், 72 to 80, 75 to 80 நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, இது ஒரு டீசெண்டான ஒரு அட்டம்ப்டாக வாய்ப்புகள் இருந்திருக்கு. அடுத்து நம்ம சொல்லக்கூடியது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, 100% கன்ஃபார்மாக உனக்கு இவ்வளோ கொஸ்டின்ஸ் போட்டிருந்தா கரெக்டு, கன்ஃபார்மாக உனக்கு வேலை இப்போவே எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னா அதுதான் 100% சொல்லியிருக்கேன். 175 கொஸ்டின் வேலை இப்போ எனக்கு வருது சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா கன்ஃபார்ம். ஓகேங்களா, அதுவும் சொல்கிறேன், அதுவும் 175 கொஸ்டின் தான் அங்கங்கே விட்டுருக்கக்கூடிய ஆன்சருக்கே தான் பார்க்கக்கூடாது, வரட்டும். ஒரு 2-3 நாள் தான் கொஞ்சம் பொறுங்க. ஓகேங்களா, பொறுத்தீங்கன்னா அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்தனா அதையும் கொஞ்சம் கணிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அதை பேஸ் பண்ணி தான் சொல்கிறோம். அப்போது 100% ஓகேங்களா அப்படின்னா 165 கொஸ்டின் மேலே போட்டிங்கன்னா ஓகே, அவ்வளோதான் கன்ஃபார்ம். அப்படி கையை தூக்கிட்டு காலரை தூக்கிட்டு போய்க்கோங்க. ஓகேங்களா, சரி சார் கொஞ்சம் அப்படி கீழே இறங்கி வாங்க. ஓகேங்களா, ஒரு 90% பாசிபிலிட்டி இருக்குது. நான் இந்த கம்யூனிட்டி வைஸ் தான் சொல்கிறேன், எல்லா கம்யூனிட்டிக்கும் சொல்கிறேன். 125 மேலே தான் எல்லா கம்யூனிட்டிக்குமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா, ஒரு 90% வாய்ப்பு இருக்குது சார் அப்படின்னா அது ஒரு 160+ கொஸ்டின், 160 கொஸ்டின்ஸ்க்கு மேலே போட்டால் ஓகே, 90% கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்க தான் செய்யுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த கீயை தான் பொறுத்து தான், மாற்றங்கள் தான் பொறுத்து தான். ஓகேங்களா, அடுத்து
ஆவரேஜ் அட்டம். ஓகேதா, மெஜாரிட்டியான பீப்புள் இருப்பாங்க பாருங்க. குரூப் 4ல ஒரு 4000 வேகன்சி ஆவரேஜாக உங்கள் கிட்டத்தட்ட 4000 வேகன்சி வந்திருக்குன்னா இந்த தீவிரமான ஆஸ்பிரன்ஸ் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கும். ஓகேங்களா, தீவிரமான ஆஸ்பிரன்ஸ் உட்காந்து படிச்சிருப்போம், ராப்பகலாக உட்காந்து படிச்சிருப்போம் அப்படின்னா ஒரு 15000 பேர் இருப்போம். அவ்வளோதான், ரொம்பலாம் கிடையாது. அப்ளை பண்ணது லட்சக்கணக்கில், சுத்தமாக ஒன்றுமே தெரியாமல் வந்திருப்பவங்க ஒரு லட்சக்கணக்கில் இருப்பாங்க. சும்மா அப்பப்போ படித்தவங்க ஒரு பல ஆயிரம் பேர் இருப்பாங்க. எப்போவாவது படிச்சுட்டு கொஞ்சம் டெஸ்ட் போட்டுட்டு கொஞ்சம் ரெகுலர் ஆஸ்பிரன்ஸாக இல்லாமல் போன வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அப்படி இப்படி எழுதுறவங்க ஒரு 20000 பேர் இருந்திருப்பாங்க. வெறித்தனமாக உட்காந்து ராப்புகாலாக படிச்சிருப்போம் பாருங்க, அவங்க ஒரு 15000 to 20000 பேர் இருப்பான். ஓகேங்களா, அவங்க தான் இந்த இடத்துக்குள்ளே ஆக்கிபை பண்ணுவாங்க. அதான் ஒரு ஆவரேஜ் அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா, 150 கூட எடுத்துக்கலாம், 150 to 157 இந்த ரேஞ்சில் ஆவரேஜ் அட்டெம்ப்டாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் உங்கள் சரௌண்டிங் மட்டும் பேசக்கூடாது. ஓகேங்களா, அப்படிதான் இல்லை சார், என் சரௌண்டிங்கில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 145 முக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் பேசக்கூடாது. ஓகேங்களா, ஒரிஜினல் ஆஸ்பிரன்ஸ் தான் ஒரு கூட்டம், பெரிய கூட்டம் ஒவ்வொரு இடத்துல இருக்குது. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மூலையிலையும் ஒவ்வொரு கூட்டம் இருக்குது. நமக்கு தெரியாது, நம்ம ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளேயே இருப்போம். ஆனால் நம்ம நினைக்கிறோம் நார்த் ஜோனா அங்கே ஒரு கூட்டம் இருக்குது. ஓகேங்களா, வெஸ்ட் ஜோனா மேற்கு பகுதியிலே அங்கே ஒரு கூட்டம் இருக்குது, சவுத் ஜோனா மிகப்பெரிய கூட்டம் இருக்குது. ஓகேங்களா, அப்போ நம்ம தான் கணிக்க முடியாது, அது அந்தந்த இடத்துல இருக்க பொறுத்து. அப்போ ஆவரேஜ் அட்டம் சொல்லும்போது ஒரு 158 கூட எடுத்துக்கோங்க, 150 to 157. ஓகே, ரீசெண்டான ஆவரேஜ் அட்டம் இதுக்குள்ள தான் அதிகமான மக்கள் இருப்பாங்க. ஓகேங்களா, சரி, லாஸ்ட்டாக நம்ம பேச வர்றது ஒரு கட் ஆஃப், டென்டேட்டிவ் கட் ஆஃப், அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறமும் நம்ம இதை பற்றி பேசலாம். ஓகே, ரைட். இப்போ கட் ஆஃப் சொல்லும்போது நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்டுக்கு சொல்லக்கூடிய மார்க்ல இருந்து +or-3 கொஸ்டின்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, +or-3 கொஸ்டின்ஸ் தான் நம்ம அக்யூரேட்டா சொல்ல +or-3 கொஸ்டின்ஸ்ல நிக்கிறோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஜெனரல். ஓகேங்களா, அதர்ஸ் ஓசி கேட்டகரி இருக்கவங்களுக்கு ஒரு 158. ஓகேங்களா, கட் ஆஃப் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அப்புறம் பிசி கேட்டகரி, எம்பிசி கேட்டகரி ரெண்டு பேருக்கும் பெரிய அளவுக்கு தான் டிஃபரன்ஸ் இருக்காது. எப்பவுமே கட் ஆஃப் எடுத்து பாருங்களேன், ஆவரேஜா குரூப் 4 குரூப் 2ல தான் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. முந்தி போனால் குரூப் 4னா 1 மார்க், குரூப் 2னா ஒரு 2 மார்க் 3 மார்க் தான், 3 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். திருப்பி சொல்றது நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான், எல்லாமே நம்ம பேசுறது நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான். அப்போ பிசிக்கு ஒரு 155 இருந்திருக்கலாம், எம்பிசிக்கு ஒரு 155 ஓகே அப்படிங்கிறது அவள் இருந்திருக்கலாம். அடுத்து எஸ்சிக்கு சொல்லும்போது ஒரு 150 இருந்திருக்கலாம், எஸ்சிஏக்கு சொல்லும்போது ஒரு 147 148 சொல்லிக்கலாம், எஸ்டிக்கு 145 147 வரைக்கும் சொல்லிக்கலாம். ஓகேங்களா, இது ஜென்ரலா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு வரக்கூடியது. ஓகேங்களா, ஒரு ப்ரிடிக்ஷனா நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, இருக்கக்கூடிய லெவல் ஆஃப் கொஸ்டினை வச்சு நம்ம சொல்றோம். ஓகேங்களா, சார் நான் டைப்பிங் வச்சிருக்கேன், பிஎஸ்டி வச்சிருக்கேன், ஸ்டெனோ வச்சிருக்கேன், ஃபீமேலா இருக்கேன், டிஸ்ட்ரிபியூட் விடோவா இருக்கேன், எக்ஸர்வீஸ் மேனா இருக்கேன். லாஸ்ட் சொன்ன 3 விஷயத்தை நான் சொல்லுவேன். ஓகேங்களா, எக்ஸர்வீஸ் மேனு, டிஸ்ட்ரிபியூட் விடோலாம் ஒரு 130 போட்டிருக்கீங்களா, சரி ரிலாக்ஸாக இருக்கீங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஓகேங்களா, 140 போட்டிருக்கீங்களா, டிஸ்ட்ரிபியூட் விடோ, எக்ஸர்வீஸ் மேன் இவங்களுக்கு தான். ஓகேங்களா, 140+ போட்டிருக்கேன், ஓகே பரவாயில்ல விட்டுருங்க, கிடைக்கும் அப்படின்னு நினச்சி மனசில் உறுதியோடு இருந்துக்குவோம். ஓகேங்களா, இந்த பிஎஸ்டிஎம் உமனு இதெல்லாம் பெரிய ரோல் இங்கே கிடையாது. திருப்பி சொல்கிறேன், அதனால தான் பிஎஸ்டிஎம் போட்டு டேஷ் போட்டிருக்கேன். ஓகேங்களா, பெரிய ரோல்லாம் கிடையாது. பிஎஸ்டிஎம்ல எங்கே பெரிய ரோல்லாம் ப்ளே பண்ணோம், குரூப் 2 குரூப் 1 தான். ஓகே, இங்கே தான் பெரிய அளவுக்கு பார்த்த வரைக்கும் பெரிய ரோல் கிடையாது. அடுத்து டைப்பிங் வச்சிருந்தீங்கன்னா தாராளமாக 5லிருந்து 7 கொஸ்டின் கம்மி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அதான் மைனஸ் போடணும், தப்பாக மீனிங் எடுத்துக்குவீங்கன்னு சொல்லிட்டு போடலை. ஓகேங்களா, உதாரணத்துக்கு ஒரு நபர் எம்பிசி இதை எழுதுறீங்க அப்படின்னா 155 கொஸ்டின் போட்டிருக்கீங்க. ஏன்னா ஒரு 155 உங்களுக்கு நான் கட் ஆஃப் சொல்லியிருக்கேன்னா, நீங்கள் டைப்பிங் வச்சிருக்கீங்க, டைப்பிங் வச்சு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 150 தான் சார் நான் போட்டிருக்கேன்னா கன்ஃபார்ம் ஓகே தான் எடுத்துக்கோங்க. அதுதான் எவ்வளோ கொஸ்டின் அது நான் சொல்லியிருக்கணும், அதுலேருந்து ஒரு 5 to 7 கொஸ்டின் டைப்பிங் கம்மி பண்ணிக்கோங்க. ஸ்டெனோக்கு 10லிருந்து 12 கொஸ்டின் கம்மி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, தாராளமாக ஸ்டெனோலாம் இருந்துக்கிட்டு ஒரு என்ன பண்ணியிருக்கீங்க, ஒரு எம்பிசி பிசியில் இருந்தீங்கன்னா 140+ போட்டிங்கனாலே ஓகே தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். ஓகேங்களா, அதனால் இதுதான் ஒரு டென்டேட்டிவான கட் ஆஃப். திருப்பி சொல்கிற கட் ஆஃப்ங்கிறது ப்ரிடிக்ஷன் தான். அதெல்லாம் அந்தந்த சூழ்நிலை நிறைய டைம்ஸ் நான் எல்லா வீடியோவும் சொல்கிறது தான். கட் ஆஃப்ங்கிறது ஜஸ்ட்டு சும்மா எக்ஸாம் எழுதக்கூடிய கேண்டிடேட் மட்டும் சொல்ல மாட்டாங்க. எக்ஸாம் எழுதக்கூடிய கேண்டிடேட் அந்த டைமில் இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பருடைய தரம். ஓகேங்களா, கொஸ்டின் பேப்பர் எந்த அளவுக்கு மிஸ்டேக் இல்லாமல் வந்திருக்கு, ஆன்சருக்கு எந்த அளவுக்கு முரண்பாடு இல்லாமல் வந்திருக்கு. ஓகேங்களா, அப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது சொன்னத ரியல் ஆஸ்பிரன்ஸ் சொல்கிறோம்ல, தீவிரமாக படிக்கக்கூடிய மாணவர்கள். ஏன்னா போன அட்டம்ப்டே ஒரு பல்க் நம்பர் ஆஃப் வேகன்சி போயிட்டாங்க. ஓகேங்களா, அப்போ தீவிரமான அட்டம்ப்ட் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஓகே, 30,000 பேர் தீவிரமாக படிச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் கட் ஆஃப் அதிகமாகும். ஒரு 15,000 பேர் 20,000 பேர் தான் தீவிரமாக படிக்கிறாங்க
அவங்க நல்லா எஃபிஷியண்டாக இருக்கிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் கட் ஆஃப். ஓகேங்களா? அப்போ அதெல்லாம் இந்த சூழ்நிலையை வச்சு தான் நம்ம கட் ஆஃப் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அதை வச்சு நம்ம ஒரு தோராயமான கட் ஆஃப் வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருக்குதா இது. ஓகேங்களா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? உங்களுடைய மார்க்கு எல்லாரும் கேட்பீங்க எப்படி கமெண்ட் வந்து இவ்வளோ மார்க் இவ்வளோ கேட்டகரி இவ்வளோ மார்க் கிடைக்குமா இல்லையா? ஓகேங்களா? இதெல்லாமே இதில் நம்ம சொல்லியிருக்கோம். இன்னமும் தெளிவு வேணுங்கிற பட்சத்தில் அடுத்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பேசலாம். ஓகேங்களா? ரைட், தேங்க்யூ.